தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு ஜெபத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரே நன்றி. உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிங்க. அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. உங்கள் வல்லமையில் இந்த நாள் முழுவதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஏதோ இந்த ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த திங்கட்கிழமை பல்வேறு வேலைகள் எல்லாம் தொடங்குகிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் வேலைகள் ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பிரசன்னம் இருக்கும்படியாய் கேளுங்க. பிரசன்னம் வேணும் கேளுங்க. நீங்கள் எங்களோடு இருக்கணும்னு கேளுங்க. யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கும்படியா, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மேல் இருக்கும்படியா நற்கருணை ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. அப்பா, எங்களை கைவிடாதீர்கள். கிருபையில் நாங்கள் நிற்கும்படியாய் செய்யுங்க. எனவே நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு இறைவார்த்தை லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 13வது வார்த்தை, அடுத்து இருப்பவரை ஒடுக்கவோ. இன்றைக்கு பாருங்க, அடுத்தவர்களை நம்ம ஒடுக்கி ஆளுகிறோமா என்றால், எதுவெல்லாம் ஒடுக்குதல் என்றால் அவர்களுடைய உரிமையை பறிப்பது, அவர்கள் கிடைக்க வேண்டியதே இல்லை என்று சொல்வது என்பதெல்லாம் ஒடுக்குதல். இதோடு சேர்த்து அவர்கள் பெயர்களை கெடுப்பதுமே ஒடுக்குதல் தான் இன்றைய சூழலில் சொல்லுகிறார். எனவே சில பேர் நம்மை காயப்படுத்தி இருப்பார்கள். சில பேர் நம்மை பற்றி அவதூறு பேசியிருப்பார்கள். சில பேர் நமக்கு எதிரான செயல்கள்லாம் செய்திருப்பார்கள். இந்த திங்கட்கிழமையில் ஆண்டவர் சொல்கிறார், ஆம் அவர்கள் செய்கிறார்கள் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உம்மை சபிப்போருக்காக இறைவனை வேண்டுங்கள் என்று செய்தியில் சொல்லுகிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் யார் காயப்படுத்துவார்கள்? முதல்ல பாருங்களேன், உங்களை காயப்படுத்தியிருக்காங்க, நிறைய தப்பு பேசியிருக்கிறாங்க, அவதூறு பரப்பி இருக்கிறார்கள். யார் காயப்படுத்துவார்கள்? யோசித்து பாருங்களேன். யார் காயத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் தான் காயப்படுத்துவார்கள். சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட அன்பு இருந்தாதான் அன்பு கொடுக்க முடியும். என்னிடம் பணம் இருந்தாதான் பணத்தை கொடுக்க முடியும். எனவே அவனிடம் அன்பு இல்லை, காயப்பட்டு இருக்கிறான். எனவே அவன் உன்னை காயப்படுத்துகிறான். அடுத்தவரை ஒடுக்காத. நீ கிறிஸ்தவன் அல்லவா, நீ அன்பை பரப்புவன் அல்லவா, உன்னை நேசிப்பது போல பிறரை அன்பு செய் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. எனவே அன்பர்களே, யாரெல்லாம் உங்கள் பெயரை கெடுத்தார்களோ, உங்களை பற்றி அவதூறு பேசுகிறார்களோ, உங்களை பற்றி இல்லாத பொல்லாதவையெல்லாம் செய்திருக்கிறார்களோ, பேசியிருக்கிறார்களோ, அவர்கள் காயப்பட்டவர்கள். அவருக்கு நம்ம பதிலுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? அன்பு செய்யணும். ஏனென்றால் அவருக்கு மருந்து தேவை. அவன் அடிபட்டு இருக்கிறான், அவன் மனசுல நிம்மதி இல்லை, அவன் எங்கேயோ அடி வாங்கி இருக்கிறான், அவன் வலியோடு இருக்கிறான். அவனுக்கோ தேவை இந்த இறை அன்பு. அவனைக்காக ஜெபி. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சவிப்பவருக்காக இறைவனை வேண்டு. அவன் காயப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு அன்பு செய்ய தெரியவில்லை. நாம் இந்த அன்பிலே இருக்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறோம், தினந்தோறும் ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அல்லவா. எனவே ஆண்டவர் அவங்களை தொடுங்க, அப்பா அவங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே அவர்களை வழி நடத்துங்க என்று யாரெல்லாம் உங்களை வழிக்கு உண்டாக்கி இருக்கிறார்களோ, உங்கள் பெயரை கெடுத்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆசீர்வாதம் நமதாயும் மாறும். அவர் நம்மையும் வழி நடத்துவார், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏதாவது அந்த வார்த்தையை கேளுங்க. அடுத்தவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். அவர் பெயரை நாம் கெடுக்க வேண்டாம். அவர் நம் பெயரை கெடுத்தார்கள் என்பதால் அவர் பெயரை நாம் கெடுக்க வேண்டாம். மாறாக அவர்களை மன்னிப்போம், அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களுக்கு அதை விட ஒரு சிறந்த பாடம் அல்ல. அவங்க உன்னை திட்டாங்க என்று நீயும் அவர்களை திட்டினாய் என்றால், அவர்கள் உன்னை ஏசினார்கள் என்று நீயும் அவர்களை ஏசினாய் என்றால், அவர்கள் உன்னை காயப்படுத்தினார் என்று நீயும் மீண்டும் அவர்களை காயப்படுத்தினாய் என்றால் என்ன நடக்கும்? அவர்கள் இன்னும் அதிகமாய் காயப்படுத்துவார்கள். மாறாக ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு, உன்னிடம் இருப்பதை பிறருக்காய் கொடு என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு இணங்க அன்பர்களே, நாம் அவர்களை மன்னிப்போம், நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் அன்பர்களே அவர்கள் எதிர்பாராத ஒரு பதில். அவர்கள் மீண்டும் நம்ம கோபப்படணும்னு தான் நமக்கு எதிராக செய்கிறாங்க. மாறாக அவர்கள் எதிர்பாராத ஒன்றை செய்வோம். என்ன? அன்பு செய்வோம். அது செய்கிறது ரொம்ப கஷ்டம். பேசி விடலாம், இப்போ நான் கூட மைக்கில் நின்று சொல்லி விடலாம். வாழ்வது கடினம். அதற்காக தான் ஆண்டவருடைய உதவி வேண்டும். நீ செபித்துப்பார், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் வாழ்க்கையும் மாறும். எனவே இன்றைய நாளில நான் யாராவது உன்னை காயப்படுத்திய, நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை காயப்படுத்திய யாரையாவது ஒருவரை, நமக்கு துரோகம் செய்த யாருக்காவது குறைஞ்சது ஒருத்தருக்கு நம்மை பற்றி அவதூறு பேசிய மனிதர்களை
ஒப்பு கொடுத்து நான் இன்றைக்கு அவருக்காக ஜெபமாலை ஜெபிக்கிறேன், என் தனி ஜெபத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், புசியில் நான் அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபிங்கள் நண்பர்களே, நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். நீங்கள் யார் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். வல்லமையான இறைவன் நம்மை வழி நடத்துவார். நன்றி அப்பா, வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரை வழி நடத்துங்க. இந்த திங்கட்கிழமை அன்பு செய். திங்கட்கிழமையில பிறருக்காய் செபி. உன்னை காயப்படுத்தவர்களை ஒப்புக்கொள் செபி. அவன் காயப்பட்டு இருக்கிறான், நீ அவனுக்காய் ஜெபிக்கணும் என்ற வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரை. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்குறேன். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கிருபையில் வல்லமையோடு வாழ்வீர்கள். ஆண்டவர் பெயரால் அதிசயங்களை காண்பீர்கள். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.